போறவர்கள் ரொம்ப கம்மி அப்படின்றார். வேலை மற்றும் தொழில் சார்ந்து புலம்பெயர்ந்து செல்பவர்களில் அதிகமாக வருபவர்கள் அடுத்த இடத்துல வர்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்திகளும் பஞ்சாபிகளும் வர்றாங்க. அவங்க குறிப்பாக இந்த ஒரு பகுதிக்கு தான் போறேன்லாம் போறது கிடையாதான். எல்லா பகுதிகளும் இந்தியாவில் எல்லா பகுதியும் அவங்க புலம்பெயர்ந்து போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த புலம்பெயர்வர்களோட எண்ணிக்கை அவர்கள் வெளிநாட்டுக்கு போனவங்களோட எண்ணிக்கையோட கம்பேர் பண்ணால் அதிகமாக இருக்குது இந்தியாவுக்குள்ளேயே. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த பஞ்சாபிகள் குஜராத்திகள்னு எடுத்தோம்னா அவங்க இந்தியாவுக்குள்ளேயே புலம்பெயர்ந்த எண்ணிக்கையை விட கம்மியாக தான் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதிக அளவில் உலக அளவில் புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்களும் மலையாளிகளும் தான் அதிகமாக புலம்பெயர்ந்து போயிருக்காங்களா, எங்க நாட்டை விட்டு போயிருக்காங்க. இந்த புலம்பெயர்தெல்லாம் எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா 1920களிலே தொடங்கிருச்சு அப்படின்றார். பிரிட்டிஷ் காலத்திலே தொடங்கிருச்சு. அப்போ முதல் கட்ட புலம்பெயர்தல் வந்து எப்படி நடக்குதுன்னா தோட்ட தொழிலாளர்களாக புலம்பெயர்ந்து போகிற முதல் கட்டம் அப்படி வருது. இரண்டாவது கட்டமாக வந்த புலம்பெயர்தல் மலையாளிகள் மத்தியில் அரபு தேசங்களுக்கு புலம்பெயர்தல் நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை புலம்பெயர்தல் எங்கே நடக்குதுன்னா